அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு 2-3 எபிசோடு பேசுகிறோம். இப்போது சாமி புறப்பட்டாச்சான்னு தான் கேட்கணும், சாமி தூக்கியாச்சான்னு கேட்கக்கூடாது. அமங்கலகரமான வார்த்தை அது. சாமி தூக்கியாச்சா அப்படின்னு கேட்டான். கோயிலில் போயிட்டு சாமி புறப்பட்டாரா அப்படி தான் கேட்கணும். இன்னொன்று, இப்போது நாம் இருக்கிறதெல்லாம் வீடுன்றோம். பகவான் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி திருன்னு வரும், உயர்ந்த அப்படின்னு அர்த்தம், சிறப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போது திருத்தணி, திருத்தணிகை, திருவண்ணாமலை, அப்புறம் திரு ஆவினங்குடி, திருத்தணி, திருவண்ணாமலை, திரு ஆவினன்குடி, அது மாதிரி திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு போட்டால் அது சிறப்புன்னு அர்த்தம். அது மாதிரி தீபம் கொளுத்தியாச்சான்னு கேட்கக்கூடாது. அது கொளுத்தியாச்சான்றது அமங்கலகரமான வார்த்தை. தீபம் ஏற்றியாச்சா அப்படின்னு கேட்கணும். அது மாதிரி மனைவியை ஒரு சிலர் சனியனேன்னுவான். காலையில் தூங்கியா இருந்ததுமே சனியனே அப்படின்னு சனியனாவே மாறிடும். மேலே அஷ்டவசுக்கள் போவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் மேலே அஷ்டவசுக்கள் போயிட்டே இருப்பாங்க. 4 to 6 விடிய காலையில். அவங்க அப்படியே ஆகட்டும், சதாசு சதாசு சதாசுன்னு போவாங்க. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு. நீங்கள் நல்லா வைப்ரேஷன், நல்ல மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்னா அப்படியே ஆகட்டும்னுவாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து மனைவியே சனியனே, இப்போ குழந்தைகளை சனியனேன்னா அது சனியனாக தான் இருக்குது, அமங்கலகரமாக தான் நடக்கும். அது மட்டுமல்ல, பெண்கள் கூந்தலை விரித்து, அது ஒரு செயலுன்னு நினச்சிக்கிறாங்க. கூந்தலை விரித்து போட்டுட்டு வராங்க, விரித்து போட்டு எதிர்க்க வராங்க. ஒரு பெண் கூந்தலை முடிச்சதுக்கு 18 அக்ரோனி இறந்தது. 18 அக்ரோனி சேனைகள் மாண்டது. யார்? 13 வருஷம் கூந்தலை ஒருத்தரை வச்சு போட்டாங்க. பாஞ்சாலி தேவி, திரௌபதா தேவி. நான் கூந்தலை முடித்தா அவன் மரணத்தை தான் இரத்தத்தால், என் கூந்தலை தடவி ரத்தத்தால் தான் தடவணுன்னாங்க. அது மாதிரி 18 அக்ரோனி அழிஞ்சது மக்களே. கூந்தலை விரித்து போட்டு வரக்கூடாது. இதெல்லாம் அமங்கலகரமான இது. நெகட்டிவ், சில பேர் நெகட்டிவாகவே பேசுவாங்க. பாசிட்டிவாக பேச, நல்ல வார்த்தைகள், நல்ல கருத்துக்களை சொல்லணும் மக்களுக்கு. புரியுதா இல்லையா? நன்றி, வணக்கம்.